வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஹனிமூன் பீரியடும் முடிச்சுட்டு உங்க மேரேஜை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமே சுத்திட்டு இருக்கீங்களா? ஆனா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு தான் டைம் இல்லையே. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் போய் நான் பண்றதுக்குள்ள எனக்கு ஒரு நாளே வேஸ்ட் ஆயிடும், எனக்கு ஆஃபீஸ்ல லீவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்க வீட்ல இருந்தே ஈஸியா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி புக் பண்ணலான்றத பத்தி நான் கிளியரா சொல்றேன். அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாங்க கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உங்க பர்சனல் டீடைல், தென் உங்க மேரேஜ் லொகேஷன் இதெல்லாம் கிளியரா போட்டுருக்கோங்க. தேர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க மண்டபத்துல பண்ணிருந்தாலோ இல்ல டெம்பிள்ல பண்ணிருந்தாலோ இல்ல ஹால்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அதோட போட்டோவை டாக்குமெண்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்களோ இல்ல உங்க மேரேஜ் எங்க நடந்துச்சோ அதை வச்சு நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸா புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லாட் புக் ஆகுங்க. அந்த டைம் அப்போ நீங்க போயிட்டு உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கையில கொடுத்துருவாங்க. உங்க மேரேஜ் லீகலா ரெகக்னைஸ் ஆயிடும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம சுத்திட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோல ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தென் அகைன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.